வருகிறது. குறிப்பாக 66 பேர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பல்லாவரத்தில் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்பட்டது. இந்த சம்பவத்தில் குடிநீரை அருந்திய 66 பேர் பாதிக்கப்பட்டு இதுவரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சிகிச்சை பெற்று வருபவர்களை தற்போது நேற்றைய தினம் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு சந்தித்து பேசினர். இந்த நிலையில் இன்று அதிமுக சார்பிலும் மற்ற தேமுதிக சார்பிலும் பல்வேறு தரப்பினரும் இன்று சந்தித்து தங்களுடைய ஆறுதலை தெரிவிக்க வருகின்றனர். குறிப்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமத விஜயகாந்த் சட்ட நேரத்தில் குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூற வர இருக்கிறார். அதே போல அதிமுக சார்பிலும் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கன்யா உள்ளிட்டோரும் ஆறுதல் கூறினர். தற்போது இந்த பாதிப்பு எண்ணிக்கையானது உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் வரை சுமார் 36 பேர் தான் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கையானது 2 மடங்காக உயர்ந்துள்ளது. 66 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 34 பேர் தற்போது குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 8 பேர் தனியார் மருத்துவமனைக்கு பரிந்துரையின் பேரில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே போல் இதுவரை 2 பேர் அதிகாரப்பூர்வமாக குடிநீர் குடித்த விவகாரத்தில் உயிரிழந்துள்ளனர். மாங்காடு பகுதியைச் சேர்ந்த திருவேதி மற்றும் பல்லாவரத்தைச் சேர்ந்த மோகன் ரங்கன் ஆகிய 2 உயிரிழந்துள்ளனர். அதே போல வரலட்சுமி என்பவரும் மூதாட்டி என்பவரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார். எனினும் அவர் குடிநீரால் தான் உயிரிழந்தார் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இந்த சிகிச்சையும் தனி வார்டும் குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்கவும் அரசு அதிகாரிகள் உத்தேசித்திருக்கின்றனர். அதே போல இந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தில் உடனடியாக அந்த குடிநீரானது தற்போது துண்டிக்கப்பட்டு யாருக்கும் வழங்கப்படவில்லை. லாரிகள் மூலமாக அவர்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல அந்த பகுதியில் சுற்றி 6 முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீரை கலந்த விவகாரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து அதை அருந்தி பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை 60ஆக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அப்துல் காதர்.